නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ சம்மா சம்புத்தஸ்ஸ. வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கம். அன்பார்ந்த புண்ணியவான்களே, கிடைத்த மனித வாழ்க்கையில் இந்த உடம்புதான் இந்த உலகத்திற்கு எல்லா விடயங்களுக்கும் காரணம். இந்த உடம்பையும் இந்த எண்ணத்தையும் வைத்து கொண்டுதான் இந்த உலகம் இப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. கௌதம் புத்த பகவான் தர்மத்தினூடாக சொல்லுகின்றார், சேத்தனகம் பிக்கவே கம்மங் வதாமி. உன் எண்ணங்களே உன் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது. நீ இந்த உலகத்தில் எந்த மதத்தை பின்பற்றினாலும், எந்த இறைவனை வணங்கினாலும், எவ்வளவு பூஜை செய்தாலும், என்ன பிரார்த்தனைகள் செய்தாலும், உன் எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கப் போகின்றது. இது உண்மை அல்லவா? எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அப்படியே தான் உங்கள் வாழ்க்கை அமையப் போகின்றது. எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணங்கள் எப்படியாக இருக்க வேண்டும்? உங்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பது கண்களிலே பார்ப்பதும், காதிலே கேட்பதும், வாயால் பேசும் வார்த்தைகளாலும், சிந்தனைகள் ஊடாகத்தான் யோசனைகள், சிந்தனைகள் செயல்களாக மாறுகின்றது. பார்த்த பின், கேட்ட பின் செயல்களாக மாறுகின்றது. வந்த சிந்தனைகள் அதன் பிறகு அது செயல்களாக மாறுகின்றது. என்ன சிந்தனை வந்ததோ அதுவே தான் செயலாகவும் மாறப்போகின்றது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கப் போகின்றது. வேறு எதுவும் தீர்மானிக்காது. நீங்கள் நினைப்பீர்கள், இறைவன் என் வாழ்க்கையை பூர்த்தி செய்து விடுவார், இறைவன் என்னை மன்னித்து விடுவார், எல்லா விஷயங்களுக்கும் இறைவன் என் கூட இருப்பார். இறைவனுக்கு வேறு வேலை இல்லையா? அன்பார்ந்த புண்ணியவான்களே, எல்லாத்தையும் நீங்கள் செய்துவிட்டு இறைவன் மீது பழி சுமத்துவது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? காரணம், அவர் கண்ணுக்கு தெரிவதில்லை அல்லவா? ஆகையால் அவர் மீது எல்லா பழியும் சுமத்தி விடுவோம். அவர் பார்த்து கொள்வார், அவர் பார்த்து கொள்வார், பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார். உங்களுடைய எண்ணங்களின் ஊடாக நீங்கள் நினைக்கின்றீர்கள், நான் செய்த தவறு எனக்கு மட்டும் தெரியும், என் தாய்க்கு தெரியாது, தகப்பனுக்கு தெரியாது, என் கணவனுக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, என் குழந்தைகளுக்கு தெரியாது, நான் செய்த பிழை என் நண்பனுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. நீங்கள் நம்பும் இறைவனுக்கு தெரியும் அல்லவா? நான் நம்புகின்ற இயற்கைக்கு தெரியும் அல்லவா? வேறு யாருக்கு தெரிய வேண்டும்? ஆகையால் வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களே, வாழ்க்கை என்பது வீணாக்கி விடாதீர்கள். ஒவ்வொரு நொடியும் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது. இந்த ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய சிந்தனைகள், யோசனைகள் சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை சரியான பாதையில் போய் சேருவதற்கு. இந்த எண்ணங்களுக்கு எவ்வளவுதான் பிரார்த்தனைகள் செய்தாலும் முயற்சி செய்ய வேண்டும். சிந்தனைகளுக்கு முயற்சி செய்வை, பார்வைக்கு முயற்சி செய்வை, கேட்பதற்கு முயற்சி செய்வை. பிரார்த்தனைகளை விட ஒரு மனிதனுக்கு முயற்சி தேவைப்படுகின்றது. ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதிகமாக உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது என்று சற்று யோசித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு 10 நிமிடம் அமைதியாக ஓரமாக இருந்து உங்களை பற்றி நீங்கள் யோசித்து பாருங்களேன். உங்களுக்கே வெட்கமாக இருக்கும், உங்கள் மீது உங்களுக்கே பாவமாக இருக்கும். அப்பொழுது என்ன? அதிகமாக வாழ்க்கையில் பாவத்தை தான் செய்து கொண்டிருக்கின்றோம். பாவங்களையும் புண்ணியங்களையும் தராசில் வறுத்து நிறுத்து பார்த்தால் பாவம்தான் அதிகமாக இருக்கும், புண்ணியம் குறைவாக இருக்கும். இதுதான் உண்மை. ஆகையால் வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களே, முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய எண்ணங்களை சிறப்பாக்குவதற்கு. எண்ணத்தினூடாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக வேண்டும். அதில் உங்கள் கையில் தான் இருக்கின்றது, வேறு யாருடைய கையிலும் கிடையாது. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், வேறு யாருடைய கையிலும் கிடையாது. நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய இறைவன் கையில் கூட உங்களுடைய வாழ்க்கை கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஓம்
தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமிகளை கண்களே. ஓம் மகாலட்சுமி ஜ வித்மஹே விஷ்ணுபத்னி ஜ தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 17ஆம் நாள் 30/4/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை பிரார்த்தனை செய்து வீட்டிலே உள்ள பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்கள் குருவானலை வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் நாம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்றைய தினம் புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. நான் அடிக்கடி சொல்லுவது, இந்த கிழமைகளுக்குள்ளே ஒரு அற்புதமான அபரிமிதமான சக்தியை நமக்கு தரக்கூடிய நாள் புதன்கிழமை. நாம் எந்த காரியங்களை செய்கின்ற பொழுதும் புதன்கிழமை அமைந்தால் அது ஒரு சிறப்பு. இன்று புதன்கிழமை. இன்றைய தினம் இந்த சிறந்த நாளாக போற்றப்படுகின்ற சித்திரை மாதத்து அமாவாசை கழித்து வருகின்ற 3வது திதி அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய திதி என்கின்ற நாளிலே கனகதாரா ஸ்தோத்திரம் பகவத்பாதால் ஆதிசங்கரர் பாடினார். தங்க மழை பொழிந்தது. அந்த பவதி பிச்சாந்தேகின்னு வந்த குழந்தைக்கு ஒரு நெல்லிக்கனியை கொடுத்தார். வீடெல்லாம் செல்வச் செழிப்பு வந்தது. குச்சேலர் வறுமையிலே இருக்கின்ற பொழுதிலும் தன்னுடைய நண்பன் கிருஷ்ணனை பார்ப்பதற்கு செல்லுகின்ற பொழுது அவரிடத்தில் எதுவும் இல்லை. இருந்த சிறிது அவலை எடுத்து பொட்டலங்கட்டி கொண்டு போய் கிருஷ்ணனிடத்திலே கொடுக்கிறார். குசேலருடைய நிலைமையை புரிந்த கிருஷ்ணன் அந்த அவலை எடுத்து அக்ஷயம் அக்ஷயம் என்று வாயிலே போட்டு உண்ணுகிறார். செல்வச் செழிப்பு ஏற்பட்டது. அங்கே அவலை குசேலர் தானம் கொடுத்தார். செல்வச் செழிப்பு வந்தது. இந்த வயதான மூதாட்டி நெல்லிக்கனியை ஆதிசங்கர பகவத்பாதாளுக்கு தானம் கொடுத்தால் தங்கமழை பொழிந்தது. நாம் தானம் கொடுப்பதற்கு சிறந்த நாள். தானத்தை கொடுத்தால் செல்வச் செழிப்பு வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்த பூமியிலே இந்த கங்கையை இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்கு பெரும் தவமிருந்து இந்த பூமியிலே கொண்டு வந்து கங்கையை சேர்த்த நாள் பகீரதன் இந்த அக்ஷய திருத்தியை. பால்கடலில் பள்ளி கொள்ளுகின்ற மகாவிஷ்ணுனுடைய ஹிருதய கமலத்திலே மகாலட்சுமியானவள் வாசம் செய்த நாள் இந்த அக்ஷய திருதியை நாள். இந்த அக்ஷய திருதியை நாளில் சௌபாகியலட்சுமி தோன்றிய நாள்.
இந்த அக்ஷய திருதியை நாளில்தான் தசாவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு பரசுராம அவதாரம் எடுத்த நாள். இந்த அக்ஷய திருதிய நாள் பல்வேறு சிறப்புகளை கொண்டது. எனவே இந்த புனிதமான நாள் மறைந்த பெற்றோர்கள், அப்பா அம்மா இல்லை என்றால், தாத்தா பாட்டி இல்லை என்றால் வீட்டிலே விரதமாக இருந்து அவர்களை நினைத்து பிதர்களை வேண்டி பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். அது மட்டுமல்ல, இந்த அக்ஷய திருதிய நாளிலே எந்த காரியத்தை வேணுமானாலும் செய்யலாம். சுபகாரியங்கள் எதையும் செய்யலாம். இப்போ பொதுவாக சித்திரை மாதத்திலே புது வீடு குடிபூரல் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாதுன்னு சொல்வார்கள். அக்ஷய திருதியில் செய்து கொள்ளலாம், அதுக்கு தோஷம் கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம், தோஷம் கிடையாது. அக்ஷய திருதி என்ற நாள் அவ்வளோ ஒரு சிறந்த அற்புதமான நாள். இந்த நாளிலே தான தர்மங்கள் செய்ய வேண்டும், இறை வழிபாடுகளை செய்ய வேண்டும். இப்பொழுது அக்ஷய திருதி என்றால் தங்கம் வாங்க வேண்டும் என்பது மட்டும்தான் எல்லோருடைய மனதிலும் இருக்கும். தங்கம் வாங்குவது பெருசல்ல, வாங்குகிற தங்கத்தை தானம் கொடுக்க தெரிய வேண்டும். தானம் கொடுப்பதற்குரிய நாள் தான் அக்ஷய திருதியை. தங்கத்தை வாங்கி நமக்கு தானம் கொடுக்க முடியாது, அதை வாங்கி வைத்து கொள்ளுவோம். தானம் கொடுப்பதற்கு தயிர் வாங்கி தானம் கொடுக்கலாம், தயிர் சாதம் தானமாக கொடுக்கலாம், வெள்ளை பச்சை அரிசி தானமாக கொடுக்கலாம், வெள்ளை உப்பை வாங்கி தானமாக கொடுக்கலாம், மொச்சை வாங்கி தானம் கொடுக்கலாம், மல்லிகை பூவை தானம் கொடுக்கலாம். எதுவாக இருந்தாலும் தானம் கொடுப்பதற்கு சிறந்த நாள் தான் இந்த அக்ஷய திருதியை தவிர தங்கத்தை வாங்கி பூட்டி வைத்தால் வளரும் என்பது கிடையாது. வாங்குகிறவற்றை வாங்குங்கள். முதலில் உப்பை வாங்குங்கள், மஞ்சளை வாங்குங்கள், மங்களங்கள் தரக்கூடியது. அனைத்திலும் மகாலட்சுமி குடிகொள்ளுகின்ற நாள் இந்த அக்ஷய திருதியை. எனவே இந்த அக்ஷய திருதியிலே நாமும் இவ்வாறு நம்மால் முடிந்தவற்றை எல்லாம் தானம் கொடுத்து இறையருளையும் பெறுவதோடு தங்கம் வாங்கக்கூடியவர்கள், வெள்ளியை வாங்கக்கூடியவர்கள் வாங்குங்கள். அது ஒரு பகுதியாவது தானம் கொடுங்கள். அல்லது தங்கத்தை வாங்கி வீட்டிலே வையுங்க, வெள்ளைப்பச்சை அரிசியை வாங்கி தானம் கொடுங்க. தானம் கொடுக்க வேண்டும், வெறுமனை வாங்கினால் போதாது. தானம் கொடுப்பதற்கு சிறந்த நாள் இன்றைய அக்ஷய திருதியை என்ற நாள் புதன்கிழமை அமைந்திருக்கிறது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அவ்வாறு சிறப்பான இந்த நாள் நாமும் இறை வழிபாடுகளையும் செய்து மறைந்த பித்ருக்களை வேண்டி பிரார்த்தனை செய்து தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் தர்ப்பணம் செய்து தானங்கள் செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள. வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த மங்களானி சந்து. சுபம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ நப்லூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா. ஸதகல்லாஹுல் அலியுல் அதீம். மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய நேயர்களே, தொடராக காலை நிகழ்ச்சியில் நல்ல பல சிந்தனைகளை கேட்டுக்கொண்டு வருகிறோம். உண்மையிலேயே மனிதனுடைய இந்த உலக வாழ்வை அல்லாஹ் நமக்கு ஒரு சோதனையாக அமைத்து வைத்திருக்கிறான். அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்து தந்திருப்பது உங்களில் யாரு நல்லமல்கள் செய்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி. உலகம் என்பது ஒரு சோதனையான வாழ்க்கை. இதுதான் உலகத்தினுடைய வியாக்கியானம். உலகம் என்பது சோதனை. சோதனைண்டா யாருக்கு சோதனை? ஒருத்தர் நோயில் இருக்கிறாரு, ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறாரு, ஒருத்தர் கடனோடு இருக்கிறாரு. இப்போ நாங்கள் சொல்கிறது என்ன? அல்லாஹ் அவரை சோதிக்கிறார். மேலான சங்கைக்குற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏழ்மை எப்படி ஒரு சோதனையோ குர்ஆன் சொல்லுது, இதே மாதிரி செல்வ செழிப்பும் ஒரு சோதனை. அல்லாஹ் சிலரிடம் எடுத்து சோதிக்கிறான், சிலருக்கு கொடுத்து சோதிக்கிறான்.
நோய் எப்படி ஒரு சோதனையோ இதே மாதிரி ஆரோக்கியமாக வாழ்றதும் ஒரு சோதனை. ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிக அழகு நிறைந்த ஒரு வாலிபர். எப்படி அழகில்லாமல் அலங்கோலமாக அசிங்கமாக வாழ்கிறது சோதனையோ, யாரும் சரி அசிங்கமாக அலங்கோலமாக நாங்கள் பார்த்துருந்தா அல்லாஹ் இவரை சோதிக்கிறான் என்று நாங்கள் விளங்கியிருக்கிறோமோ, அழகை தந்திருக்கிறானா, நல்ல அழகா இருக்கிறோமா, வாக்குப்போக்கா இருக்கிறோமோ, இது அல்லாஹ் எனக்கு அழகை தந்து சோதிக்கிறான். நான் இது அல்லாஹ்வுக்கு திருப்தியாக செய்கிறேனா, திருப்தி இல்லாமல் நடக்கிறேனா? ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிக அழகு நிறைந்த ஒரு வாலிபர். அந்த அழகை அல்லாஹ் அவர்களுடைய சோதனைக்கு காரணமாக ஆக்கினான். ஜுலைஹா என்ற பெண் இளவரசி தன்னுடைய ஆசைக்கு கட்டுப்படும்படி ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்தாள். ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளங்கினார்கள், இது அல்லாஹ் என்னை சோதிக்கும் நேரம். கால மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை காப்பாற்றுவானாக. அல்லாஹ் தடுத்த ஒன்றை நான் செய்வதா? வேளாண் சங்கிக்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அலங்கோலம் அசிங்கம் எப்படி சோதனையோ அழகு ஒரு சோதனை, நோய் எப்படி சோதனையோ ஆரோக்கியம் ஒரு சோதனை, ஏழ்மை எப்படி சோதனையோ செல்வ செழிப்பும் ஒரு சோதனை. முழு உலகத்தையும் ஆட்சி செய்த மன்னர்களில் ஒருவர் தான் ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். முழு உலகத்தையும் ஆட்சி செய்தார்கள். ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முழு உலகத்தையும் ஆட்சி செய்த மன்னர் ஒருமுறை பல்கிஸ் நாயகியுடைய யமனிலிருந்து சிம்மாசனத்தை எடுப்பதற்காக வேண்டி தன்னுடைய பட்டாளத்திடம் கேட்கிறார்கள். யாரு கேளும், தன்னுடைய பட்டாளத்தில் ஒரு ஆலிம் சொன்னாரு, நான் அதை எடுத்து வாரேன். கபுலா எர்தத்த இலைக்க தர்ஃபுக், 1500 கிலோமீட்டருக்கு அங்கால் உள்ள அந்த யமன் நாட்டு இளவரசி பல்கிஸினுடைய சிம்மாசனத்தை பலஸ்தீனில் இருக்கும் மன்னரே நீர் கண்மூடி திறக்கும் கண் சிமட்டும் நேரத்துக்குள்ளால் நான் கொண்டு வந்தார். மேலான சங்கைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆட்சி அதிகாரம் இல்லாமல் இருக்கிறது, சமூகத்தில் ஃபேமஸ் இல்லாமல் ஒதுங்கி ஏழ்மையாக மறைஞ்சிருக்கிறது எப்படி சோதனையோ, பிரபல்யமாக இருக்கிறது, ஆட்சியோடு இருக்கிறது, அதிகாரத்தோடு இருக்கிறது, செல்வ செழிப்போடு இருக்கிறது, இதுவும் ஒரு சோதனை. ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் விளங்கினாங்க, இவ்வளோ பெரிய பவர் அல்ல எனக்கு தந்திருக்கிறானா, 1500 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கிற சிம்மாசனம் கண் சிமிட்டும் நேரத்துக்குள்ளால் வந்து விட்டதா, இதுவும் ஒரு சோதனை. சொன்னாங்க, லியப்லுவனி, அல்லாஹ் என்னை சோதிக்கிறான். அஷ்குரு அம் அக்ஃபுர், நான் அல்லாஹ்வுக்கு நன்றி முறையில் நடக்கிறேனா, நன்றி கெட்ட முறையில் நடக்கிறேனா? மேலான சங்கைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக வாழ்க்கைங்கிறது எல்லாத்துக்கும் சோதனை. ஏழ்மைக்கு ஏழ்மை என்ற சோதனை, செல்வந்தனுக்கு செல்வம் என்ற சோதனை, படிக்காதவனுக்கு படிப்பில்லை என்ற சோதனை, படித்தவனுக்கு படித்தது சோதனை. அவன் படித்ததை வைத்து அல்லாஹ்வுக்கு திருப்தியான முறையில் நடக்கிறானா, அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்ட முறையில் நடக்கிறான், அல்லாஹ் சோதிக்கிறான். லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யாரு நல்ல அமல்கள் செய்றீங்க என்றதை சோதிக்கிறான். சிலரை ஏழையா படைத்திருக்கிறான், சிலரை செல்வந்தர்களாக படைத்திருக்கிறான், சிலரை அழகு குறைந்தவராக படைத்திருக்கிறான், சிலரை அழகுள்ளவர்களாக படைத்திருக்கிறான், சிலரை நோயாளிகளாக படைத்திருக்கிறான், சிலரை ஆரோக்கியம் உள்ளவர்களாக படைத்திருக்கிறான். எல்லா விதமான படைப்புகளையும் படைத்து அல்லாஹ் சோதிக்கிறான். இந்த நிஅமத்துகளுக்கு நீ நன்றி செலுத்துறியா, நன்றி கெட்ட முறையில் நடக்கிறியா? அதனால தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, புலீனா பித்தர்ரா ஃபஸபர்னா, கஷ்டங்களை கொண்டு, பிரச்சனைகளை கொண்டு, சிக்கல்களை கொண்டு ஆரம்ப காலத்தில் நாம் சோதிக்கப்பட்டோம். ஃபஸபர்னா, நாம் பொறுமையாக இருந்தோம். சும்ம புலீனா பிஸ்ஸர்ரா, பின்பு செல்வ செழிப்பை கொண்டு சோதிக்கப்பட்டோம். ஆட்சியை கொண்டு அதிகாரங்கள் நிரம்பி, ஆட்சிகளும் அதிகாரங்களும் செல்வ செழிப்புகளும் நிரங்கி, பொக்கிஷங்களும் தங்கம் வெள்ளியும் நிரம்பி வந்து சோதிக்கப்பட்டோம். ஃபலம் நஸ்பிர், நாம் அதற்கு நன்றி செலுத்த மறந்து விட்டோம், அதுக்கு பொறுமையாகிக்க மறந்து விட்டோம், நன்றி கெட்ட முறையில் நடந்து விட்டோம். மேலான சங்கைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்லை என்பது எப்படி சோதனையோ, இருப்பதும் ஒரு சோதனை என்று விளங்கி வாழ்வினுடைய யதார்த்தத்தை விளங்கி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த அல்லாஹ் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வசந்தம் டிவி நேயர்களே, ஆம், உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
இந்த கிறிஸ்தவ நற்சிந்தனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருமையாக ஒரு வார்த்தையை சொல்கின்றார். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, பொல்லாங்கு செய்கிற எவருமே ஒளியினிடத்துக்கு வரமாட்டார்கள். காரணம், ஒளியினிடத்துக்கு வந்துவிட்டால் அவருடைய பொல்லாங்கான காரியங்கள், தீமையான காரியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விடும் அல்லவா? ஆகவே அவர்கள் வெளிச்சத்தை, ஒளியை அவர் விரும்ப மாட்டார்கள் என்று குறிப்பிடுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைய நாட்களிலே மனிதர்கள் ஒளியை பார்க்கலாம் இருளைத்தான் அதிகமாக விரும்புகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஏன் நான் இப்படி சொல்கின்றேன்? பாருங்கள், இருளின் காரியங்கள் என்ன? லஞ்சம் வாங்குவது, ஊழல் செய்வது, கொலை செய்வது, மற்றவர்களுக்கு பில்லி சூனியம் ஏவல் போன்ற மற்றவர்களுடைய குடும்பங்களுக்கு எதிராக மந்திர மாந்திரிகங்களை செய்வது, இப்படியாக ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் காணுகின்ற காரியங்கள் என்ன? இருளின் காரியங்களைத்தான் அதிகமாக கண்டு கொண்டே இருக்கிறோம். மனிதன் அதை பிரியப்படுகிறவனாக இருக்கிறான். அதற்காக தன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் செலவிடுகிறவனாக காணப்படுகிறான். இன்றைய நாட்களிலே சமூக வலைத்தளம் ஒன்று காணப்படுகிறது அல்லவா? அந்த சமூக வலைத்தளமானது எத்தனையோ நன்மையான காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட்டாலும் கூட இன்றைக்கு எங்களுடைய கையடக்க தொலைபேசியின் வழியாகவோ அல்லது கணனின் வழியாகவோ நம்முடையவர்கள் அதில் இருளின் காரியங்களை அதிகமாக பார்ப்பதற்கு அதனை செலவிடுகிறார்களா அல்லது நன்மையான காரியங்களை பார்க்கறதுக்கு செலவிடுகிறார்களா? இந்த கேள்வியை கேட்டு பாருங்கள். இன்றைக்கு நூற்றுக்கணக்கான தொடர் நாடகங்கள் நம்முடைய டிவியின் வழியாக நம்மை நோக்கி வருகிறது. அதில் நாங்கள் காணுகின்ற காட்சிகள் ஒவ்வொன்றுமே அடுத்தவருடைய குடும்பங்களிலே காணப்படுகிற பிரச்சனைகள் என்ன, போராட்டங்கள் என்ன, கணவன் மனைவிக்கு இடையில் காணப்படுகிற போராட்டங்கள் என்ன, சண்டைகள் என்ன, சந்தேகங்கள் என்ன, சகோதரர்களுக்கு இடையில் காணப்படுகிற சண்டைகள் என்ன, சந்தேகங்கள் என்ன, இது போன்ற பல காரியங்களை இன்றைய நாட்களிலே நாங்கள் அதிகமாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தால் இறுதியிலே நம்ம கண்டுபிடிப்பது என்ன? இருளின் காரியங்களை அதிகமாக நம்மளுடைய மனங்களிலே பதியத்தக்கதான காரியங்களை நாங்கள் உள்வாங்கி விடுகிறோம் அல்லவா? விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ அவைகள் தானே எங்களுடைய மனதில் பதிந்து விடுகிறது. ஆகவே தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களை சொன்னார், இதோ தங்களுடைய கிரியைகள் பொல்லாதவைகளை இருக்கிறபடியினால் அவர்கள் வெளிச்சத்தினத்துக்கு வராமல் இருக்கிறார்கள். அந்த வெளிச்சத்தை, ஒளியை அவர்கள் விரும்பாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியான பிரியமானவர்களே, மலர்ந்து விட்ட இந்த புதிய நாளிலே நம்முடைய கிரியைகள் ஒளியின் கிரியைகளாக இருக்கிறதா, வெளிச்சத்தின் கிரியைகளாக இருக்கிறதா? அப்படி இல்லை என்று சொன்னால் இருளின் காரியங்களாக காணப்படுகிறதா? எங்களுடைய வாழ்க்கையை, இருளின் பகுதிகளை வெளிச்சமாக கூடியது கடவுள் மாத்திரம்தான். ஆகவே தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களே அவர் சொன்னார், நானே உலகத்தின் ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்னார். என்னிடத்தில் ஒருவன் வருவார் என்று சொன்னார். அவருடைய வாழ்க்கையில் காணப்படும் இருளான பக்கங்களை எல்லாம் நான் சரி செய்து விடுவேன் என்று கிறிஸ்து சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். சரியாக அது எப்படி தெரியுமா? பாருங்கள், ஒரு இடத்தில் இருட்டு காணப்படுகிறது. அந்த வேளையில் நாங்கள் என்ன செய்கின்றோம்? எங்களுடைய மொபைல் ஃபோனில் காணப்படுகிற டோர்ச்சை நாங்கள் உடனடியாக அதனை ஆன் பண்ணுகிறோம். என்ன நடக்கிறது? அந்த இருள் அகன்று விடுகிறது. வெளிச்சத்தை கண்ட உடனே இருளுக்கு அங்கே இடமில்லை. அது போலத்தான் பிரியமானவர்களே, இருள் காணப்படுகிற இடத்தில் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி பாருங்கள். அந்த ஒளியானது அங்கே காணப்படும் இருளை எல்லாம் தனக்குள்ளே உறிந்து கொள்ளுகிறது அல்லவா? தனக்குள்ளே அது எடுத்துக்கொள்ளுகிறது அல்லவா? இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், மனிதா, உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இருளின் பகுதியில் வெளிச்சமாக்கத்தான் இந்த பூமிக்கு நான் வந்து வாழ்ந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். ஆகவே உன்னுடைய காரியங்கள் பொல்லாங்காக இருக்கிறதா, தீமையாக இருக்கிறதா, என்னிடத்தில் வா, நான் உனக்கு வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா இருளையும் அகற்றி உன்னை நான் வெளிச்சத்தின் மகளாக மாற்றிவிடுவேன் என்று சொல்லி அவர் அறை கூவுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இருளை விரும்புகிற இந்த உலகத்திலே நானும் நீங்களும் இதோ புதிய நாள் மறந்து விட்டது அல்லவா? அந்த இருளை எதிர்த்து நிற்பதுக்கு எங்களுக்கு ஒரு ஆன்மீக பலன் தேவை. அந்த ஆன்மீக பலனை கிறிஸ்து கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே நானும் நீங்களும் இருளின் காரியங்களை விரும்பாதபடிக்கு அவற்றுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கவும், ஒளியை பற்றி பிடித்து கொண்டு நாங்கள் அடுத்தவர்களுக்கு நன்மை பயக்கிறதை வாழ இந்த நாளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். அப்படி வாழும் பொழுது இறைவனுடைய இருதயமானது மகிழுகிறதாய் காணப்படும். கடவுளும் கூட நம்மை படைத்ததை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறவராக காணப்படுவார். அப்படியானால் இந்த மலர்ந்து வட்ட இந்த புதிய நாளிலே
இருளின் காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றிவிட்டு ஒளியின் காரியங்களை செய்ய எங்களை அர்ப்பணிப்போம். கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.